வணக்கம். இன்று முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தை கிருத்திகை தினத்தில் திருநீறு பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். திரு என்றால் தெய்வீகம், நீரு என்றால் பாவங்களை அழிப்பது அல்லது சாம்பல் என்று பொருள். சிவலிங்கம் இல்லாத ஊர் பால், திருநீறு இல்லாத நெற்றி பால் என்பது பழமொழி. இது திருநீரின் மகிமையை குறிக்கிறது. இறைவன் வழிபாட்டில் திருநீர் முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்று விரல்களால் நெற்றியில் 3 கோடுகளை பட்டையாக போடுவது சிறப்பு. இது முருகனின் பிரணவ மந்திரத்தையும் சிவன், விஷ்ணு, பிரம்மா மூவரையும் குறிக்கும். இது மூளையை சமநிலைப்படுத்தி எதிர்மறை சக்திகளை அதிகரிக்கும். சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் தன்னுடைய வீரர்களுக்கு பிரசாதமாக திருநீறு அளித்ததாக புராணம் கூறுகிறது. திருநீரை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்போது அனைத்து விரல்களாலும் அள்ளி கொடுக்காமல் 3 விரலால் எடுத்து கொடுக்க வேண்டும். இதற்கு ஆள்காட்டி விரலையும் சுண்டு விரலையும் விட்டுவிட்டு மீதமுள்ள 3 விரல்களை பயன்படுத்த வேண்டும். நாம் வாங்கும்போது மிகவும் பணிவுடன் வாங்க வேண்டும். திருநீறு அணிந்தால் நோய்க்கிருமிகள் சாகும், உடம்பு சுத்தமாகும், வியாதிகள் ஒழியும், முகத்தில் அழகு தரும், ஞாபக சக்தி வளரும், புத்தி கூர்மையாகும், ஞானம் உண்டாகும், பாவங்களை தீர்க்கும், நம்மை பரமனடி சேர்க்கும். இவையெல்லாம் திருநீரின் சிறப்புகள். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவ. ஓம் முருகா.